அஜித் குமாரோட நடிப்பில் குட் பேட் அக்லி திரைப்படம் இன்று உலகம் முழுக்க ரிலீஸ் ஆகுது. இந்த படம் கண்டிப்பாக அஜித் குமாருக்கு ஒரு கம்பேக் படமாக இருக்கும் என சொல்லப்பட்டு வருது. காரணம், ஆதிக் ரவிச்சந்திரன் இந்த படத்தை எடுத்திருக்காரு. மேலும் ஜிவி பிரகாஷ் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணிட்டு இருக்காரு. இந்த படம் இன்று தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் உலகம் முழுக்க ரிலீஸ் ஆகுது. தமிழ்நாட்டில் 9 மணிக்கு ரிலீஸ் ஆச்சு. மேலும் பெங்களூர் போன்ற மிகப்பெரும் சிட்டிகளில் 8 மணிக்கே ரிலீஸ் ஆயிடுச்சு. நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் குட் பேட் அக்லி படத்தை பற்றி என்ன சொல்லியிருக்காரு, அவர் படம் பார்த்துட்டு நல்லா இருக்கா நல்லா இல்லையா என்ன அவரோட கருத்தை பதிவிட்டார். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு தமிழ் சினிமாவில் இருக்கிற நடிகரில் நம்ம அஜித் குமாரை ரொம்பவே பிடிக்கும். அப்படி தான் பார்த்தீங்கன்னா அவருடைய படங்கள் எல்லாத்தையும் ரீமேக் பண்ணால் கண்டிப்பாக அது அஜித் குமாருக்கு செட் ஆகும் என பல தடவை அவர் சொல்லியிருக்காரு. மேலும் அஜித்துக்கு நிறைய அட்வைஸும் கொடுத்துருக்காரு. அஜித்தே ஒரு மேடையில் இன்றைக்கி நான் இப்படி இருக்கேன்னா அதுக்கு காரணம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட பில்லா படத்தை ரீமேக் பண்ணி நடித்ததன் மூலமாக தன்னுடைய இண்டஸ்ட்ரி இட்டை கொடுத்தாரு நம்ம அஜித் குமார். அதே போல தான் பாட்சா படத்தை ரீமேக் பண்ணாலும் சரி, பாகம் 2 எடுத்தாலும் சரி, அதற்கு அஜித் குமார் தான் செட் ஆவார்னு நம்ம ரஜினிகாந்த் சொல்லியிருந்தார். மேலும் அஜித் குமாரும் ரஜினியும் சேர்ந்து பண்ணுற மாதிரி ஒரு படம் கூடிய விரைவிலே உருவாக போகுது. அதற்கான இயக்குனர் யார் என்பது கூடிய விரைவிலே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. அதை தொடர்ந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா குட் பேட் அக்லி ஆதிக் ரவிச்சந்திரனோட இயக்கத்தில் ஃபேன் பாய் சம்பவமாக இந்த படம் ரிலீஸ் ஆகியிருக்கு. அஜித் குமாரோட ஃபேன்ஸுக்கு கண்டிப்பாக இந்த படம் தாறுமாறான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். ஆனால் நிறைய நெகட்டிவ் ரிவ்யூஸ் இப்போவே வர ஆரம்பிச்சிடுச்சு. அதுக்கு காரணம், படம் பார்த்திங்கன்னா ஃபேன்ஸுக்காக மட்டும்தான் எடுத்திருக்காங்க, படத்தில் கதையும் இல்லை, ஒன்றுமே இல்லை, ஒன்லி பில்டப் மட்டும்தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு நெகட்டிவ் ரிவ்யூஸை கொடுத்துட்டு வராங்க. எப்படி இருந்தாலும் அஜித் குமாரோட ஃபேன்ஸுக்கு இது ரொம்பவே சம்பவம் பண்ணுற அளவுக்கு ஃபிலிமாக இருக்கும். அதை தொடர்ந்து ரஜினிகாந்த் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த படத்தை பார்த்துட்டு, அஜித் உன்னுடைய மொத்த உழைப்பையும் இந்த படத்தில் போட்டிருக்க, கண்டிப்பாக பார்க்க ரொம்பவே அருமையாக இருக்க, இந்த படத்தில் நீ நடிச்சன்னு சொல்கிறத விட வாழ்ந்திருக்கன்னு சொல்லலாம் அப்படின்னு ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு சின்ன ட்வீட் போட்டிருக்காரு. மேலும் உன்னுடைய அடுத்தடுத்த படங்களாக இருக்கட்டும், ரேஸாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் நீ வெற்றி பெற வாழ்த்துக்கள், கண்டிப்பாக இது ஃபேன் பாய் சம்பவம் தான் என நம்ம ரஜினிகாந்தே ட்வீட் போட்டிருக்காரு. இதனால் ரஜினிகாந்த் ஃபேன்ஸும் சரி, அஜித் குமார் ஃபேன்ஸும் சரி ரொம்பவே ஹாப்பியாக இருக்காங்க. இன்று படம் திரையரங்குகளை வெளியானதுனால ரசிகர்களும் ரொம்ப கொண்டாட்டத்தோட ஹவுஸ்ஃபுல் ஷோஸாக இந்த படம் போயிட்டுருக்கு. இனி வரப்போகும் நாட்களில் இந்த படத்துடைய டிக்கெட் கவுண்டிங்ஸ் அதிகமாகுமா இல்லை கம்மியாகுமான்றதை பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் குட் பேட் அக்லி படத்தை பார்த்தீங்களா, எப்படி இருக்குன்றதை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸும் பிடிச்சி மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக சேரும்.